அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகராசி ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குரு பகவான் முன்னேறி சென்று ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் சிம்மராசியில் சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்ய போகிறார். கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். கடகராசிக்கு குரு பகவான் 6வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர். மனிதனாக பிறந்தால யாரோ ஒருவருக்கு கடன் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அது பண ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ உழைப்பு ரீதியாகவோ இதே ஒரு வழியில் கடன் கட்டிக்கிட்டு ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் தந்தை உங்களுக்கு கடன் பட்டிருப்பார். பெரும்பாலும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்கள் அப்பா உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி நல்லா சம்பாதிக்கிற இதில் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. கை நிறையா பணம் சம்பாதிப்பீங்க. பெரும்பாலும் உங்கள் அப்பா கையில் கொடுக்க மாட்டீங்க. நீங்களே நல்லா வசதி வாய்ப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. பெரும்பாலும் தந்தை மகனுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஆகாமல் போயிடும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி ஜென்ம நட்சத்திரத்தை குருபகவான் கடக்க போகிறார். 6க்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் காரியமாக உங்கள் தந்தையார் அதிகமாக கஷ்டப்படுவார். அலைச்சல் உங்கள் தந்தையாருக்கு இருக்கும். கடகராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் வெளியில் இருப்பவர்கள் உங்களை கம்முன்னு விட மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இப்படி கடன் வாங்கி குடும்ப செலவுகள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தாராளமாக செய்வீர்கள். கடகராசிக்கு 9ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கும்போது தெய்வஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை கிரிவலம் கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல் 5 மாத காலம் ஜென்ம குருவாக உச்சம் பெற்று கடகராசியில் செல்லும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதிசாரமாக சிம்மராசிக்கு குரு பகவான் வரும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குருபலன் வருகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணம் நடக்கும். 2வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பண பற்றாக்குறை நீங்கும். 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள், வெளியூர் வெளிநாட்டிலையும் வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள்
ஒரு 5 மாதத்துக்கு பிறகு உள்ளூரை நாடி தேடி வந்துடுவீங்க. உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் வேலை விஷயமா மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியூரோ வெளிநாடோ சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை முதல் 5 மாத காலத்திலே ஏற்படும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், இதன் மூலமும் இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குருபகவான் வரும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி மாதங்களில் ஆயில்ய நட்சத்திரத்தில் குருபகவான் வந்து செல்வார். இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். அது வந்து குடும்பம் சார்ந்து அல்லது வேலை தொழில் சார்ந்து உங்கள் தந்தையாரே சார்ந்தால் கூட மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் குரு செவ்வாய் கேது 3 கிரக இணைவு வரும். இதனால் இந்த வருஷம் கர்ப்பிணி பெண்கள் புரட்டாசி மாதம் முதல் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வேண்டும். நெடுஞ்சாலையில் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருக்கலைவு உண்டாகும். ஜென்மகுரு காலகட்டத்தில் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த வண்டி வாகன சாகசங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். சிறு சிறு விபத்துகள் உண்டாகும். ஏன்னா கடகராசிக்கு வந்து குருபகவான் வந்து 6 குடைவர். ஜென்ம ராசியிலே இந்த ஆண்டு செல்லும்போது உடலில் வந்து சிறு சிறு காயங்களும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடந்த வருஷம் வந்து 12வது வீட்டிலே குரு அமர்ந்து 6வது வீட்டை நேர் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து உங்கள் எதிரிகள் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. 1000 எதிரிகள் இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் எதிரிகளை தைரியமாக வந்து நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் தந்தைப்பட்ட கடன் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த வருஷம் கட்டி முடிப்பீர்கள். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் கடகராசிக்கு 9வது வீட்டை பார்வை செய்கிறார். அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குருபலன் வருகிறது. இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தங்க நகை, வெள்ளி நகை, இப்படி வந்து நகை ஆபரணங்கள் சேரும். அதே மாதிரி வேலைக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும். சினிமா துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வெளி உலகத்தில் பெயரும் புகழும் கிடைக்கும். 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை தன்னுடைய வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது சிலர் வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்லலாம். முதல் 5 மாத காலம் குறிப்பாக வந்து ஆவணி புரட்டாசி மாதங்களில் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் ஒரு நாளாவது வாக்குவாதங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தந்தையாரிடம் பேசும்போது மதிப்பு மரியாதையாக பேசுங்க. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தீரும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும்.
அல்லது திருமணமானவர்கள் வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளியில் போய் மொழி தெரியாத, இடம் தெரியாத இடத்தில் குடியிருக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் கூடுதலாக வரும். எதையோ ஒன்று போட்டு யோசித்து நீங்கள் உங்கள் மனதை நிம்மதி இல்லாமல் கெடுத்துக்கொள்வீர்கள். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எதிர்கால சிந்தனை இல்லாமல், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மன அழுத்தம் உண்டாகும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். 6ஆம் அதிபதி 5வது வீட்டை பார்வை செய்யும்போது, பூர்வ புண்ணியஸ்தானத்தை 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது பங்காளிகள் வழியில், அண்ணன் தம்பிகள் வழியில் சிலருக்கு சண்டை சிறவுகள் வரும். குலதெய்வ வழிபாடு செய்வதில் சிலருக்கு தடங்கள் உண்டாகும். உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு, நதி, கடல் இப்படி நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. நீரால் சிலருக்கு பிரச்சனை வரலாம். தொடர்ந்து 2 மாதம் 3 மாதம் சளி, இருமல், காய்ச்சல் இது நீரால் சார்ந்த தொந்தரவுகள் வரலாம். கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் குருபகவான் கோச்சாரத்தில் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நெடுஞ்சாலை, வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளியிட நபர்களை நம்பாதீங்க. குறிப்பாக இளைஞர்கள். குரு பெயர்ச்சியினுடைய பிற்காலம் வக்கரகதியில் குருபகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் வருமான வரித்துறை, வருமான வரி சார்ந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.